إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على النبي الأمي وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم آمنت بالله صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனாய் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் மறுமை நாள் வரையிலையும் அவர்களை துயர காத்திருக்கும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதிலையும் என்றென்றும் உண்டாவதாக. வபாத். இறை கடமையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இம்மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை ஏவி இருக்கிறானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விலக்கி வைத்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுள்ளதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய காலம் இரண்டில் ஒன்றாக இருக்க வேண்டிய காலமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அந்த முறைதான் இன்றைய ஹுத்பாவின் மூலம் நாம் எங்களுக்குள்ளால் பரிமாறிக்கொள்ளக்கூடிய முறையாக இருக்கிறது. அதுதான் இஸ்லாமிய மயம், உலக மயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான தலைப்பு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம்களுக்கு என்று அல்லாஹ்வால் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ்வால் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு வாழ்க்கையும் கொடுக்கப்பட்டிருக்கும் இடத்துக்கு பெயர் உலகம். முஸ்லிம்களும் உலகத்திலே வாழ்கிறோம், முஸ்லிம் அல்லாதவர்களும் உலகத்திலே வாழ்கிறார்கள். முஸ்லிம்கள் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கும் இந்த உலகம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இந்த உலகம் ஒரு தற்காலிகமான இடமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை அல்லாஹ் இரண்டு சாராருக்கும் பயன்படுத்த முடியுமாக விசாலமாக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது யாருக்கும் எப்படியும் அனுபவிக்கலாம் என்று திறந்து வைத்திருக்கிறான். எனவே யார் இந்த உலகத்திலே தன்னுடைய உள்ளத்தை அடக்கி படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இஸ்லாத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இறந்ததன் பின்னால் இருக்கும் இடம் சுவர்க்கமாக இருக்கும். உலகத்திலே தன்னுடைய ஆசைகளை அடக்கி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை யார் வாழ்கிறார்களோ இவர்களுக்கு உலகத்தை நினைத்தபடி பயன்படுத்தாமல் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் பயன்படுத்தியதற்கான கூலியாக அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அதே போல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தன்னுடைய இஷ்ட பிரகாரம், தான் நினைத்தபடி, தனக்கு பட்ட பிரகாரம், தான் போகும் போக்குதான் போக்கு என்ற பிரகாரம் யாரை நினைத்தபடி வாழ ஆரம்பிக்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய முழு தேர்ந்தெடுப்பும் உலகமாக இருக்கும்.
எல்லா நேரத்திலேயும் முற்படுத்துவது அழிந்து போகக்கூடிய அற்பமான, அலங்காரமான, வீணான, விளையாட்டான, தற்காலிகமான, சுருக்கமான, போட்டிக்குரிய, பொறாமைக்குரிய, பெருமைக்குரிய என்று அல்லாஹ் என்னென்ன தன்மைகளை குர்ஆனிலே வர்ணிக்கிறானோ அப்படியான தன்மைக்குள்ள இந்த உலகத்தை குறைபாடு வராமல் யாரெல்லாம் உலகத்திலே வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே குறைபாடு ஏற்படலாம், இஸ்லாத்திலே குறைபாடு ஏற்படலாம், ஆனால் உலகத்துடைய காரியங்களிலே குறைபாடு வரக்கூடாது என்று எல்லா சந்தர்ப்பத்திலேயும் உலகத்தை சுமந்தவர்களாக, தூக்கியவர்களாக, பாராட்டியவர்களாக, அவைகளைத்தான் தாங்கியவர்களாக வஆசரல் ஹயாத்தத் துன்யா உலகத்தை தேர்ந்தெடுத்து யாரெல்லாம் வாழுவார்களோ ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அல்லாஹ் சொல்கிறான், அப்படியான அவர்களுக்கு நரகமும் மரணத்துக்கு பின்னால் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே உலகம் என்பது முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஒரு மைதானமாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். ஆனால் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் வித்தியாசம், அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆஹிரா. இந்த முஸ்லிம்கள் இந்த உலகத்திலிருந்து மறுமையை பார்க்க வேண்டும், முஸ்லிம் அல்லாதவர்கள் உலகத்திலிருந்து உலகத்தை மட்டும் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் வித்தியாசம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பது என்றால் அர்த்தம் என்ன? குர்ஆனுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். குர்ஆனுடைய வாழ்க்கை என்றால் என்ன? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை, நபியுடைய வாழ்க்கையில் சொன்னதும் செய்ததும் அங்கீகரித்ததும் இவைகள் அனைத்தும் குர்ஆனுடைய வாழ்க்கை. நபியுடைய வாழ்க்கை குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கிறது. எங்களுடைய நாகரிக பாசையில் சொன்னால் குர்ஆன் சுன்னாவுடைய வாழ்க்கைக்கு பொது பெயர் இஸ்லாம். இன்னத்தீன் இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் இஸ்லாமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய குர்ஆனிய வாழ்க்கையை. யாரெல்லாம் இந்த குர்ஆனிய வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், எந்த அளவுக்கு வாழ வேண்டும் என்றால் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். குர்ஆனிய வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து மரணிக்கும் பொழுது முஸ்லிமாக மரணம் வர வேண்டும். குர்ஆனிய வாழ்க்கையை வாழ்ந்து உங்களுடைய பிரிவு உலகத்திலிருந்து பிரியும் நேரம் அது இஸ்லாத்துடன் பிரிய வேண்டும். எனவே அந்த இஸ்லாத்திலே நீங்கள் மரணிக்க வேண்டும் என்றால், அந்த இஸ்லாத்துடைய பிரிவை உலகத்திலே சந்திக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அதையும் சொல்கிறான், இஸ்லாத்தை நீங்கள் முடியுமான அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளுங்கள். காஃபா என்றால் முழுமையாக முஸ்லிமாக வாழ்ந்து விடுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த கட்டளை எல்லாம் யாருக்கு? இந்த கட்டளை எல்லாம் யாருக்கு? அல்லாஹ் முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்தை சொல்கிறான். எனவே எந்த முஸ்லிம் உலகத்தில் இஸ்லாத்தை வாழுவார்களோ, இஸ்லாத்தை மதிப்பார்களோ, இஸ்லாத்தை எல்லா சந்தர்ப்பத்திலையும் முற்படுத்துவார்களோ இதற்கு பெயர் இஸ்லாமிய மயமாக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம். தன்னுடைய உலகத்துடைய வாழ்க்கையை அற்ப காலம், சொற்ப காலம், போட்டி பொறாமை நிறைந்த காலம், பெருமை பட்டம் பதவிகள் உள்ள காலம், இந்த காலத்திலே யார் உலகத்துடைய எந்த குறை வந்தாலும் அது குறை அல்ல, உலகத்திலே இஸ்லாத்திலே குறை வரக்கூடாது என்று அந்த இஸ்லாத்தை மையப்படுத்தி அடிப்படையாக வைத்து யார் உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லப்படுகிறது இஸ்லாமிய மயமாக்கம் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கையை தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ்வை ஏற்றவர்கள், சும்மஸ்தகாமு, தன்னுடைய சக்கராத்துடைய நேரம் வரும் வரையிலையும் ஏற்ற இஸ்லாத்திலே வாழ்ந்தவர்கள், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, இவர்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் ஏறிக்கப்பட்டிருக்கிறான். ஏன்? அல்லாஹ் சொன்ன இஸ்லாத்தை உலகத்திலே வாழ்ந்தவர்கள் தன்னுடைய திருமணத்தின் பொழுது, தன்னுடைய மையத்துடைய வீட்டிலே, தன்னுடைய வியாபாரத்தின் பொழுது, தன்னுடைய பிரயாணத்தின் பொழுது, தன்னுடைய கல்வி கற்கக்கூடிய காலத்திலே, தன்னுடைய விளையாட்டு கழகத்திலே என்று உலகத்திலே என்னென்ன பட்டம் பதவிகள் படித்தரங்கள் இடங்கள் கண்ணியங்கள் இருக்கின்றனவோ அனைத்து இடத்திலேயும் இஸ்லாத்தை மதித்தவர்கள், இஸ்லாத்தை எல்லா இடத்திலேயும் உருவாக்கியவர்கள், பாதுகாத்தவர்கள், இஸ்லாத்தை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் முற்படுத்தியவர்கள். அதற்கு பெயர் இஸ்லாமிய மயமாக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாத்திலே குறை வரக்கூடாது என்று இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு பெயர் இஸ்லாமிய மயமாக்கம்.
இதை சரியாக செய்தவர்கள் அருமை சஹாபாக்கள், இதை சரியாக செய்து காட்டியவர்கள் அருமை சஹாபாக்கள். அஸ்ஸாபிகூன் அல்-அவ்வலூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார். அந்த இஸ்லாத்திலே நபியுடன் இருந்த முன்னால் இறந்து சென்ற அருமை சஹாபாக்கள், ஆரம்பமாக இஸ்லாமிய மயமை உருவாக்கியவர்கள் அருமை சஹாபாக்கள். எல்லா சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாத்தை மட்டும் கண்ணியப்படுத்தினவர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அப்படி இல்லாமல் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உலகம் அவர்களுக்கு சுவர்க்கமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தை சுவர்க்கமாக்கி கொடுத்திருக்கிறார். அவர்கள் இந்த உலகத்தை சுவர்க்கம் போல பயன்படுத்துவார்கள். அவர்களுக்கு இந்த உலகம் நோக்கமாக இருக்கும், அவர்களுக்கு இந்த உலகம் தேவையாக இருக்கும், தேடலாக இருக்கும். இதுவே அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையும் அர்ப்பணிப்பார்கள், பிறரையும் அர்ப்பணித்து வைப்பார்கள். அதற்காக வேண்டி கொலையும் செய்வார்கள், கொள்ளையும் செய்வார்கள், தேவையற்ற காரியங்களையும் செய்வார்கள். அதற்காக வேண்டி உலகத்திலே எந்தெந்த மேடைகளுக்கு ஏற வேண்டுமோ, எந்தெந்த மூளை முடுக்குக்கு போக வேண்டுமோ அனைத்துக்கும் தயாராகுவார்கள். இது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உலகம் கொடுக்கப்பட்ட முறை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டுக்கும் இடையிலே ஒரு சாரார் இருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படியானவர்கள் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. தெளிவாக முஸ்லிமாக இருந்தால் நிரந்தரமான சுவர்க்கத்தை அடைய முடியும். தெளிவான முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் மரணத்தின் பின்னால் நிரந்தரமான நரகத்துக்குரியவர்களாகி விடுவார்கள். இரண்டுக்கும் இடையில் தெளிவற்ற முஸ்லிம்களாக இருந்தோம் என்றால் உலகத்திலே வாழ்வதற்குரிய நோக்கம் தெரியாது, எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியாது, உலகத்திலே எப்படி இஸ்லாத்தை என்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாமிய மயமாக்க வேண்டும் என்பது தெரியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு கலைந்து கொண்டிருக்கிறது. நாமும் உலகத்திலே கலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்துடைய வாழ்க்கையில் இஸ்லாமிய மயமாக்கப்படாமல் உலகம் கலைகிறது என்றால் இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இவளுக்கு நஷ்டமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சூரா ஆஸ்ரிலே சொல்கிறான், வல் ஆஸ், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். ஏன்? இந்த உலகத்திலே எந்த இஸ்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வராது. வெறும் முஸ்லிமான பேரிலே, வெறும் முஸ்லிமான சூழலிலே, வெறும் முஸ்லிம் என்ற மதிப்பிலே மரியாதையிலே இருக்கிறானே தவிர இஸ்லாத்துடைய எந்த கண்ணியமும் கிடையாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் இருந்து இஸ்லாத்துடைய பெருமதி இல்லாமலாக்கப்படும் பொழுது, இஸ்லாத்தை மதிப்பது இல்லாமலாக்கப்படும் பொழுது, இஸ்லாத்துடைய விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படாத பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துவிடும் என்றால் முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் இருந்து ஹைபத்துல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய கண்ணியமே இல்லாமலாக்கப்பட்டுவிடும். முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை இல்லாமலாக்க திட்டம் தீட்டினார்களோ இல்லையோ முஸ்லிம்களே சொல்லுவார்கள், இப்படியெல்லாம் இஸ்லாத்திலே தேவையில்லை, இப்படியெல்லாம் முஸ்லிம்கள் தாடியுடன் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன் முஸ்லிம்கள் சில நாட்களுக்கு முன்னால் இப்படியெல்லாம் உடையுடன் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. முஸ்லிம் மாணவர்களே இஸ்லாம் தேவையில்லை என்று பேசுவார்கள். இது சாதாரண சோதனை அல்ல, உள்ளத்தில் இருந்து இஸ்லாத்துடைய கண்ணியம் வெளியானதற்குரிய அடையாளம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உள்ளத்தில் இருந்து இஸ்லாத்துடைய கண்ணியம் வெளியான நிலைமையில் மரணம் வருகிறது என்றால் அந்த மரணத்துக்கு பெயர் நயவஞ்சகத்தனமான மரணம். உள்ளத்தில் இஸ்லாத்துடைய கண்ணியம் இருந்த நிலையில் மரணம் வருகிறது என்றால் அந்த மரணத்துக்கு பெயர், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய மரண நேரம் அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். அஹப்பல்லாஹு லிகா, அல்லாஹ் இந்த அடியாருடைய மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். இவனுடைய மரணம் எப்பொழுது வரும்? அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். இந்த அடியானும் அல்லாஹ் 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 என்று அவனை சந்திக்க எதிர்பார்த்தவன் உலகத்தை விட்டு பிரிகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உண்மை, இந்த உணர்வு, இந்த சூழல், இந்த வாழ்க்கை நபியுடைய காலம் குர்ஆன் இறங்கும் பொழுது மக்காவிலே முயற்சி செய்யப்பட்டு மதீனாவிலே உருவாக்கப்படுகிறது. மக்காவிலே முயற்சி செய்யப்பட்டு மதீனாவிலே நிறுவிக்கப்படுகிறது. மக்காவிலே முயற்சி செய்யப்பட்டு மதீனாவிலே கட்டமைக்கப்படுகிறது. மக்காவிலே தேடப்பட்டு மதீனாவிலே தேடலாக மாறிவிடுகிறது. அந்த வாழ்க்கை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து தன்னுடைய உயிர் பிரியும் நேரம் அருமை சஹாபாக்களை பார்க்கிறார்கள். இஸ்லாமும் இருக்கிறது, சஹாபாக்களும் இருக்கிறார்கள். இஸ்லாமும் இருக்கிறது, சஹாபாக்களும் இருக்கிறார்கள்.
சொன்னார்கள், இஸ்லாத்தை பார்த்தால் சஹாபாக்களை பார்க்க முடியும், சஹாபாக்களை பார்த்தால் இஸ்லாத்தை பார்க்க முடியும். இரண்டும் ஒன்றாக காணக்கூடிய காட்சியை கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மயமாக்கலை அன்று கண்டார்கள். உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். சஹாபாக்களை பார்த்து தன்னுடைய கடைசி மிகப்பெரிய மாநாட்டிலே கேட்டார்கள். இந்த உலகத்துடைய மக்கள் எல்லாம் அந்த மாநாட்டை நாடி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஹஜ் என்று சொல்லப்படும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிகப்பெரிய மாநாட்டிலே அருமை சஹாபாக்களுக்கு முன்னால் கேட்டார்கள், ஹல் பல்லக்து, இந்த இஸ்லாத்தை உலகத்திலே நிறுவுவதற்காக நான் அனுப்பப்பட்டேனோ, இந்த இஸ்லாத்தை உலகத்திலே எல்லா இடங்களிலேயும் பரத்த உருவாக்க இஸ்லாமிய மயமாக்கலாக்க நான் அனுப்பப்பட்டேனோ, அதை செய்துவிட்டேனா என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சஹாபாக்களை பார்த்து கேட்ட பொழுது எல்லா சஹாபாக்களும் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், பல்லக்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் அமானிதத்தை அத்தைத்தல் அமானா, நீங்கள் மக்களுக்கு என்ன அமானிதம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அனுப்பப்பட்டீர்களோ அந்த இஸ்லாமிய மயமாக்கலை உலகத்திலே செய்து முடித்து விட்டீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபாக்கள் அந்த அமானிதத்தை சுமந்தார்கள். உலகத்தின் எல்லா திசையிலையும் அலைந்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த அமானிதம் எல்லா மூலை முடுக்குக்கும் போக வேண்டும், எல்லா குடிசைக்கும் போக வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த அமானிதத்தின் பெயர் என்ன? முழு உலகமும் இஸ்லாமிய மயமாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மயமாக்கல் என்ற இந்த வார்த்தையை கூட இன்று பாடத்திட்டத்திலே பார்க்க முடியும், தவறாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இஸ்லாமிய மயமாக்கம் என்ற இந்த தலைப்பை வைத்து சில பொழுது இதை தேட ஆரம்பித்தால் கிடைக்கும் பதில் என்ன தெரியுமா? முஸ்லிம் அல்லாத ஆட்சிகளை முஸ்லிம்களாக ஆக்க வேண்டும், முஸ்லிம் அல்லாத ஆட்சிகளை முஸ்லிம்கள் ஆக்க வேண்டும் என்பதுதான் அங்கே மேற்கோள் காட்டப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் அல்லாத ஆட்சியை மாற்றுவதற்காக வேண்டி முஸ்லிம்கள் உலகத்துக்கு அனுப்பப்படவில்லை, முஸ்லிம்களாக வாழ்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்கள். நாமும் நீங்களும் என்று ஒவ்வொரு தனிநபரும் இன்னருடன் சேர்ந்து ஒவ்வொரு குடும்பமாக ஒவ்வொரு கிராமமாக இப்படி முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருக்கிறோமோ எல்லா இடங்களிலேயும் எல்லா நேரங்களையும் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை வாழ வைக்க முடியுமோ, கட்டி எழுப்ப முடியுமோ, இப்படி முயற்சிக்கும் பொழுது முழு உலகம் இஸ்லாமாக மாறிவிடும். முழு உலகம் இஸ்லாமாக மாறும் பொழுது இஸ்லாம் அல்லாதவர்களும் நிம்மதியை தேடி, கண்ணியத்தை தேடி, சமாதானத்தை தேடி இஸ்லாத்துக்குள் வருவார்கள். ஒன்றோ அவர் இஸ்லாம் அல்லாத ஆட்சி மேடையில் இருக்கிறார் என்றால் அடுத்த நாள் அவர் இஸ்லாத்தை ஏற்றால் ஆட்சி மேடை இஸ்லாமாக மாறுகிறது. அல்லது அவர் இஸ்லாத்தை விட்டு ஒதுங்கி ஒரு முஸ்லிமுக்கு ஆட்சி மேடையை கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆனில் அதையும் சொல்கிறார், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்களிலே ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இஸ்லாத்திலே வாழக்கூடிய வஅமிலுஸ் ஸாலிஹாத் என்பதன் அர்த்தம் இஸ்லாத்திலே வாழுவது. யார் தன்னுடைய அனைத்து செயல்களையும் ஒரு முஸ்லீமாக அமைத்துக் கொள்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறார், லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே ஹிலாஃபத்தை கொடுக்கிறான், ஆட்சி மேடையை கொடுக்கிறான். தேடி அடைய வேண்டிய கட்டாயம் கிடையாது, படைத்தரம்பை அடைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அல்லாஹ்வை அடையும் பொழுது அற்பமான உலகத்தை அல்லாஹ் நம் பக்கம் சாய்த்து விடுவான், தேடித் தருவான் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக வாக்களிக்கிறான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் காட்டியும் தருகிறான். குர்ஆனிலே தொடராக சொல்கிறான், அல்லாஹ் எப்படி தருவான்? முன்னால் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை போல தருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு பாவம் செய்ய முடியாது என்று வாலிப பருவத்தை சிறையாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். பாவம் செய்ய முடியாது, கற்பை பறிக்கொடுக்க முடியாது என்பதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். இன்று நாம் நிறைய பேர் சிறை வாழ்க்கையை அனுபவிப்பதெல்லாம் பாவம் செய்ததனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்ய முடியாது, வெளிசூழல் ஆபத்து என்று உள்ளே போகிறார்கள். அங்கே சில வருடங்களுக்கு பின்னால் வெளியிலே வருகிறார்கள். நாட்டுடைய ஆட்சி ஒரு பௌத்தனாக ஒரு சிலை வணக்கமாக இருக்கிறது.
அந்த சிலை வணக்கமாக இருந்த நாட்டுடைய ஆட்சி மேடையிலே வந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியமாக்கப்படுகிறார்கள். நாட்டுடைய பொருளாதார பொறுப்பை கொடுக்கப்படுகிறார்கள். அரசன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நாட்டுடைய முழு கபடாவுடைய பொறுப்பையும் முழு அதிகாரத்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையிலே கொடுக்கிறார்கள். யூசுப் நபியுடைய கவலையாக இருந்தது தந்தை யாக்கூபை சந்திப்பது. அதுக்குரிய ஏற்பாடு செய்யப்படுகிறது. மிகப்பெரிய வரவேற்புக்கு பின்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனானில் இருந்து எகிப்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். எகிப்துடைய சிம்மாசனம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதிகாரம் கொடுக்கிறது. அரசன் பேரிலே இருக்கிறார், அதிகாரம் நபியுடைய கையிலே இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மக்களை எல்லாம் பக்கம் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எகிப்துடைய மண் சிலை வணக்கத்திலிருந்து இஸ்லாமிய மயமாக்கலின் பக்கம் சென்று விடுகிறது. எல்லா நபிமார்களும் மக்களுக்கு சொன்னது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த சாந்தி நிறைந்த மார்க்கத்தை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கயாமத்து வரையிலேயும் அந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த இஸ்லாம் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பல வகையான வாலிபத்துடைய சோதனைகளின் பின்னால் உறவுகளின் மூலமாக கொலைவெறி, சகோதரர்களின் மூலமாக கொலை செய்ய தேடப்பட்டவர்கள், கிணற்றிலே கொலை செய்ய வேண்டும் என்ற உணர்விலே வீசப்பட்டவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டு அல்லாஹ்வால் கரை சேர்க்கப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வியாபார பொருளை போல வியாபாரம் செய்யப்பட்டு எகிப்துடைய ஆட்சி மேடையின் பக்கம் கண்ணியமாக அழைக்கப்பட்டு அல்லாஹ்வால் அந்தஸ்துக்கு கொடுக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் அந்த விடயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். முன்னால் இருந்தவர்கள் ஈமானையும் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையான இஸ்லாத்தையும் செய்யும் பொழுது அவர்களுக்கு எப்படி உலகத்தை நாம் வசப்படுத்தினோமோ இலேசாக்கினோமோ இஸ்லாத்தை செய்ய முடியுமாக்கினோமோ இது போல உங்களுக்கும் இஸ்லாத்தை செய்ய முடியுமாக்கி தருவோம் என்று எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இஸ்லாமியமயமாக்கம் கட்டாயம் என்பதை சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் கவலையான செய்தி என்னவென்றால் இந்த இஸ்லாத்தை பேசி பேசியே நாம் நிறைய பேர்கள் இஸ்லாத்தை அப்படி இல்லாமலாக்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு திருமணம் என்றால் அல்லாஹு அக்பர், ஒரு பயானை வைத்து நிக்காஹ் நடைபெறுகிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிக்காஹ் மட்டுமே இஸ்லாம் என்ற பேரில் நடைபெறுகிறது. அதற்கு பின்னால் மறவை என்பதாக அல்லது எத்தனையோ வகை வகையான பெயர் சொல்லி அப்படியான விருந்துகளோ வீணான விருந்துகளோ வீணான உடைகளோ வீணான அலங்காரங்களோ வீணான கூட்டங்களோ. அல்லாஹு அக்பர். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மிக சுருக்கமான திருமணமே பரக்கத்து பொருந்தியது. இது யாருக்கு சொல்லப்பட்ட புத்திமதி? வசதி இல்லாத ஏழைகள் எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் சாதாரண திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. வசதி உள்ளவர்கள் நாங்கள் தான் சாதாரண திருமணத்தை செய்து காட்ட வேண்டும். வசதி இல்லாதவன் கஷ்டமாக திருமணம் செய்வது அது பேசு பொருள் அல்ல. வசதி உள்ளவன் நிறைய பேரை சேர்க்க வேண்டும் என்ற கட்டத்திலே குறிப்பிட்டவர்களை சேர்த்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அந்த நிக்காஹும் அந்த வலிமாவும் மட்டுமே திருமணமாக மாறும் பொழுது அங்கே அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது, அங்கே இஸ்லாமிய மயமாக்கம் இருக்கிறது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய இஸ்லாமிய திருமணங்களை பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இஸ்லாத்தை விளங்க முடியாத அளவுக்கு விமர்சனங்கள் செய்து ஒரு பக்கம் இருக்க, அவர்கள் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அந்த பார்வைகள் எல்லாம் அங்கே இஸ்லாத்தை பார்க்க முடியாததாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்திலே சந்தோஷம் அடைய முடியும். எமது ஜனாசாக்களிலே முஸ்லிம் அல்லாஹ்கள் வந்துவிட்டால் சந்தோஷப்படுவார்கள். இறந்தவர் இரவையிலே அடக்கம் செய்யப்படுகிறார் காலையிலே, அல்லது காலையிலே இறந்தவர் மாலையிலே பூமிதானம் செய்யப்படுகிறார். அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். ஏன்? நாட்கணக்கு வைப்பது கிடையாது, இரவிலே குடிப்பானங்கள் பரிமாறுவது கிடையாது, நம்முடைய தொழிலை விட்டுவிட்டு அவனுக்காக வேண்டி வீட்டில் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் மிக லேசாக இருக்கிறது என்று அந்த இஸ்லாத்தை ஜனாசாக்களின் மூலம் பார்க்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் எமது திருமணத்தின் மூலமாக இஸ்லாத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பேசும் பொழுது மிக சுவையாக இருக்கிறது. ஆனால் இதே திருமணம் என்னுடைய மகனுக்கு என்னுடைய உறவுக்கு என்று வரும் பொழுது நாமும் பேசுகிறோம். அவர்களை நாம் உடைத்துக் கொள்ள முடியாது, அவர்களை நாம் தட்டிக் கொள்ள முடியாது. இப்படி செய்துத்தானாக வேண்டும். சமூகம் என்ன நினைக்கும்? அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சமூகம் எங்களை படித்து வருகிற படைத்த எங்களை படைத்தான். சமூகம் எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறார், முழுமையான இஸ்லாத்துக்குள் வந்துவிடு. சமூகம் இஸ்லாமிய மயத்தை தேடவில்லை. அல்லாஹ் சொல்கிறார், இஸ்லாத்தை நீ கொடு. என்னுடைய வீட்டுடைய திருமணம் பலருக்கு இஸ்லாத்தை விளங்க முடியுமாகிவிடும் என்றால் அது நன் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்களை விட்டு விடுங்கள், முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் விளங்க காரணமாகிவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் என்பது ஒரு நாளுடைய ஒரு நேரத்துக்குரிய ஒரு சுன்னத்தான அமல். அதை பல நாட்களாக இழுத்து பல இந்துக்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய, யூதர்களுடைய அல்லது முஸ்லிம் அல்லாஹ்வுடைய இந்த கலாச்சாரங்களை கொண்டு வந்து மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல யார் இந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்களிலிருந்தும் உள்ளவர் இவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாம் ஒப்பாகி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விட்டு தூரமாகி எமது மகனையோ எமது மகளையோ திருமணம் முடித்து கொடுப்பதில் பரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் எமது திருமணங்களும் இஸ்லாமியமயமாக்கப்பட வேண்டும். ஜனாசாக்களின் பொழுதும் அப்படித்தான். இறந்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய 4 கடமைகளையும் செய்வதில் எல்லாரும் மிகப்பெரிய கவனம் காட்ட வேண்டும். அவரை குளிப்பாட்டுவது, கஃன் செய்வது, தொலை வைப்பது, அடக்கம் செய்வது, அதையும் தாண்டி மேலதிகமான விடயங்களில் மிக கவனம் காட்ட வேண்டும். ஜனாதாவை அடக்கியதன் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரடியில் இருந்து கொண்டு சில பொழுது உட்கார்ந்து கொண்டு சில பொழுது சாய்ந்து கொண்டு உபதேசம் பண்ணுவார்கள். மிக சுருக்கமாக இருக்கும். அருமை சஹாபாக்களுக்கு அது மிக தெளிவாக இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜனாதாவை தொலை வைக்கிறோம் என்றால் அந்த ஜனாதா நல்லதாக இருந்தால் அடுத்த கட்டம் கபர் சொல்கிறது, அவசரமாக கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள். ஜனாதா சொல்கிறது, என்னை அவசரமாக அடக்கி விடுங்கள். நாம் அந்த ஜனாதாவை வைத்துக் கொண்டு பலரும் அந்த ஜனாதாவுக்காக வேண்டி விளம்பரங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மரணத்தின் பின்னால் பேசப்பட வேண்டியது ஜனாதாவை தவிர வைத்துக் கொண்டு அந்த ஜனாதாவை வைத்து ஒரு பங்கனை செய்வது இஸ்லாமிய நயம் அல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான தப்பான முறைகளையும் இன்று முழு முழு தமிழகமே பார்க்க முடியுமாக இருக்கிறது. இஸ்லாம் 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 என்று சொல்லி இஸ்லாத்தை கொடுக்க வேண்டிய பல இடங்கள். கவலையான செய்தி, மஸ்ஜிதுக்குள் இருந்து இஸ்லாம் மறுக்கப்பட வேண்டும், ஆனால் மஸ்ஜிதுக்குள் இருந்து இஸ்லாம் மௌத்தாக்கப்படுகிறது. முஸ்லிம் பாடசாலை என்பது மட்டும்தான் பெயர். அங்கே இஸ்லாத்தை காணுவது அரிதாக இருக்கிறது. சமகாலத்திலே இஸ்லாமிய பாடத்திட்டத்திலே அதிகமான குறைபாடுகள் இருக்கும் பொழுதும் அங்கே இஸ்லாத்தை எனவே முஸ்லிமான ஆசிரியர்களாக இருக்கலாம் அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம், கசப்பாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதானாக வேண்டும். அல்லாஹ் எனக்கு ஒரு முஸ்லிம் பாடசாலையின் ஆசிரியராக பயணிக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறானா? எல்லாரும் சம்பாதிப்பதற்காக வேண்டி பகவானை அழையும் பொழுது ஒரு சமூகத்தை உருவாக்கும் பெயரிலே சம்பாதிக்க அல்லாஹ் என்னை பாடசாலைக்கு அனுப்பி இருக்கிறான். இளம் பிஞ்சுகள் வருகிற காலத்திலே நேர்வழியை காட்ட சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் ஆசிரியரின் மூலமாக ஒரு ஊரை செய்ய முடியுமாக இருக்கும் பொழுது பல முஸ்லிம் ஆசிரியர்கள் இருந்து ஒரு முஸ்லிம் பாடசாலையை இஸ்லாமிய மயமாக்க முடியாது. தொழில் நேரத்திலே விளையாட்டு, தொழில் நேரத்திலே விளையாட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே எத்தனை நேர தொழில்கள் வீணாக்கப்படுகிறது. அப்படியான வீணாக்கங்களின் பின்னால் எத்தனை பரிசளிப்புகள் செய்தாலும் அது இஸ்லாமிய மயம் அல்ல, முஸ்லிம் அல்லாத பாடசாலைகளின் முன்மாதிரிகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது தக்பீர் கட்டுவதற்கு மாத்திரம் அல்ல, ஹஜ் செய்வதற்கு மாத்திரம் அல்ல, அடக்கம் செய்வதற்கு மாத்திரம் அல்ல. இஸ்லாமிய மயம் என்பது எல்லா கட்டத்திலேயும் ஒரு முஸ்லிம் எங்கெல்லாம் இருக்கிறானோ அவன் யோசிக்க வேண்டும், நான் முஸ்லிமாக இருக்கக்கூடிய நான் இப்பொழுது எனக்கு இஸ்லாம் எதை சொல்கிறது? இதுதான் இஸ்லாமிய மயம், இதுதான் இஸ்லாமிய மயம். நான் ஒரு முஸ்லிமாக இருந்து இப்பொழுது என்னால் என்ன நடக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் அந்த நிமிடத்தை யோசித்து செயல்படுவதுதான் இஸ்லாமிய மயமாக்கம் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரண விடயத்தை பாருங்கள். இன்று குத்பா விடயத்திலும் இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் இங்கே ஜும்ஆவுக்கு வரக்கூடியவர்களை பதியும் மலக்கும் உட்கார்ந்து விடுகிறார் என்பது ஹதீஸுடைய அர்த்தம். அப்படி இருந்தால் ஜும்ஆவிலே இமாம் ஏறியதன் பின்னால் யாரெல்லாம் மஸ்ஜிதுக்குள் வருகிறோமோ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பாக கேட்டுக் கொள்ளுங்கள், நாம் யாரும் இன்னும் ஜும்ஆவுக்கு அந்த மலக்குமாருடைய பட்டியலிலே வந்தவர்கள் அல்ல. அப்படி என்றால் நாம்
அல்ல மாறுந்ததாக இப்படித்தான் ஜும்மாவுக்கு வருகிறோம் என்றால் நாம் ஜும்மா தொழுதிருக்கிறோமா இல்லையா என்பதை கணக்கு பாருங்கள். கடைசியாக நிறைய பேர் வெளியிலே ஜும்மாவிலிருந்து போகிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. இமாம் மிம்பருக்கு ஏறும் பொழுது உங்களுடைய முழு வயது வந்த ஆண்கள் மஸ்ஜிதுக்குள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பெயர் ஜும்ஆ. இப்பொழுது இந்த உரையை சொல்லும் பொழுது எத்தனை பேருக்கு இந்த மஸ்ஜிதுக்குள் வர முடியுமாக இருக்கிறது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் ஒரு முறை அதை தவறலாம் பின்னாகலாம். வளமை அப்படி என்றால் நாம் இன்னும் இஸ்லாத்தை இஸ்லாமிய மயமாக்கவில்லை, ஜும்ஆவை ஜும்ஆவாக்கவில்லை, இமாஜமாத்தை இமாஜமாத்தாக்கவில்லை. அப்படி என்றால் இஸ்லாம் என்ன கட்டளை எப்படி செய்ய சொல்லி இருக்கிறதோ அப்படி செய்வதற்கு பெயர் இஸ்லாமிய மயமாக்கம். என இஸ்லாத்தை செய்வது என்றால் குர்ஆனை செய்ய வேண்டும். குர்ஆனுக்கு பெயர் இஸ்லாம், வாழக்கூடியவருக்கு பெயர் முஸ்லீம். எங்கே முஸ்லிமும் இஸ்லாமும் இருக்குமோ அல்லாஹ் சொல்கிறான், லஃபதஹனா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானமும் பூமியும் பரக்கத்தை திறந்து கொடுக்கும். அந்த கிராமத்துக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தவிர வேறு எதுவும் இருக்க மாட்டாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான எமது கிராமங்களை இஸ்லாமிய மயமாக்க நாம் ஒவ்வொருவர்களும் முயற்சிக்க வேண்டும். முயற்சி என்றால் நாம் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவர்களும் முயற்சிக்கும் பொழுது ஒரு கிராமத்திலே மாற்றம் ஏற்பட்டுவிடும். பல கிராமங்கள் முயற்சிக்கும் பொழுது நாட்டிலே மாற்றம் ஏற்பட்டுவிடும். பல நாடுகள் முயற்சிக்கும் பொழுது உலகத்திலே மாற்றம் ஏற்பட்டுவிடும். உலகமே மாறும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி முழு உலகத்திற்கும் இறங்க ஆரம்பித்துவிடும். வல்லவன் அல்லாஹ் அப்படியாக முழு உலகத்திலேயும் இஸ்லாமிய மயமாக்கக்கூடிய பாக்கியத்தை அனைத்து முஸ்லிம்களுக்கு நசீபாக்குவானாக. குறிப்பாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த உணர்வை தாங்கி போகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. பூரா முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அனைத்து திசைகளையும் நிம்மதி சமாதானத்தை உருவாக்கிடுவாயாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான இஸ்லாத்துடன் மரணிக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்தை நம் அனைவருக்கும் தங்கள் புரிவாயாக. யாழ் ரப்பே ரஹ்மானே, இந்த மத்பூ கிராமத்தை ஏனைய முஸ்லிம் கிராமங்களுக்கு முன்மாதிரியான ஒரு இஸ்லாமிய கிராமமாக ஏற்றுக்கொள்வாயாக. இந்த கிராமத்துடைய அனைத்து மக்களையும் அரசியல்வாதிகள், ஆசிரியர்கள், பட்டதாரிகள், பதவி தாமினர்கள் என்று யாரெல்லாம் இந்த கிராமத்தில் இருக்கிறார்களோ ஏழைகள் உட்பட கூலி வேலைக்காரர் உட்பட அனைத்து பேர்களையும் யாரை எப்படி வாழ வேண்டுமோ அந்த உண்மையான இஸ்லாத்தில் வாழக்கூடிய அந்த சூழலையும் அவகாசங்களையும் தெளிவுகளையும் தந்தர் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه واتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فيا عباد الله عز وجل، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس، وأحلوا ما أحله الله وحرموا ما حرمه الله، فلا حلال إلا ما أحله الله ولا حرام إلا ما حرمه الله ولا دين إلا ما شرعه الله. يا أيها الناس، فانظروا في أعمالكم قبل انقضاء آجالكم، فإن الموت قريب لا تدرون متى نزوله والحساب دقيق لا تدرون متى حلوله فاستعدوا له. وموت الأقران علامة على قرب موت الإنسان، فالله تعالى يقول وأصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين واستغفره إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله لا راد لما كفى ولا دافع لما قدر. احمده تعالى كما امر، اشكره واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين. اما بعد، فيا عباد الله عز وجل، اوصيكم واياي اولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا
أيها الناس وامتثلوا لما أمر الله به في كتابه الكريم بقوله القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين خصوصا بالتوفيق سيدنا أبو بكر الصديق سيدنا عمر بن الخطاب سيدنا عثمان بن عفان سيدنا علي بن أبي طالب وعلى سائر المبشرين بدار النعيم وفاطمة الزهراء بنت الرسول وصبطي الحسن والحسين وأمام العباس المطهرين من الآثام وأمهات المؤمنين وجميع الصحابة العظام من المهاجرين والأنصار والتابعين الأبرار رضوان الله تعالى عنهم أجمعين اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوة مولانا يا رب العالمين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تسبي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكره يهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقيموا الصلاة